ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 39 போட்டிகள் நடைபெற்று 40வது போட்டியாக இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டி மும்பையில் இரவு 7:30 மணியளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டி கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் RR அணிகள் மோதிய போட்டியில் நாம் கூறிய பிளேயர்கள் சிறப்பாக விளையாடினார்கள். ஆனால் ரிசல்ட் என்பது மாறிவிட்டது. கேட்கலாம், ரிசல்ட் ஏன் மாறிச்சு அப்படின்னு. நான் போன வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருந்தேன். 10:30 மணிக்கு மேலே மேட்ச் கண்டிப்பாக மாறும். அதனால் பெரிய அளவில் யாரும் ட்ரேடிங்கோ இல்லை வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா 2 நட்சத்திரம் வருது. அதனால் ரிசல்ட் கண்டிப்பாக மாறும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் சொல்லியிருந்தேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக நம்ம ஹெட்மேயர் வருவார் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அந்த சுபம் டூபே அப்படின்னு ஒருத்தர் எங்கே இருந்தாருன்னே தெரியல. அவரை கூட்டிகிட்டு உள்ளே இறக்கி விட்டாங்க. நேற்று தினம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ தான் அனலைஸ் பண்ணேன் அவரோட ஜாதகத்தை எடுத்து. நேற்று தினம் அவருக்கு சூப்பராக இருந்திருக்கு. சம்மந்தமே இல்லாமல் அவரை உள்ளே கொண்டாந்து கொடுத்து மேட்சை மாற்றி விட்டாங்க. அதே மாதிரி ஃபெராரியாவை பற்றி சொல்லியிருந்தேன். 10:30 மணிக்கு மேலே ஃபெராரியாவோட ஆட்டம் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஃபெராரியா போட்டு பொழந்துட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக ஒரு ரிசல்ட்டை நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு. ஏன்னா இப்போ வேர்ல்டு கப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக அடித்தோம். பாகிஸ்தான் ஜெயித்தாலும் செமிஃபைனல் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும், கண்டிப்பாக ஃபைனல் போகும், கப்பு நாம் தான் எடுக்க போகிறோம். அதே மாதிரி நியூசிலாண்டு கண்டிப்பாக உள்ளே வருவாங்க, அவங்க தான் ஃபைனல் வருவாங்க, நம்ம 2 பேரும் மோதும், கண்டிப்பாக இந்தியா கப் அடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எப்போ ஒரு 4வது வீடியோக்குள்ள முன்னாடி இருந்து, அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்தே நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அது ஏன் அப்படின்னா அந்த 15 பிளேயர்னால் அந்த 15 பேர் நம்ம ஷார்ட்டாக எடுத்துடலாம். இவங்க தான் இன்றைக்கி விளையாடுவாங்க, இவங்க விளையாட மாட்டாங்கன்ட்டு. ஆனால் இதில் அப்படி இல்லை. யாரை வேணாலும் மாற்றி கொடுக்குறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது. ஒரு சமயம் கடுப்பாக இருக்குது, விட்டுட்டு போயிடலாமா, எதுவுமே போட வேண்டாம்னு கூட தோணுது. இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் சாரி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கிட்டேயும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை மை பெஸ்ட்டு. வின்னிங் ரிசல்ட்டை மட்டும் நம்ம என்னங்கிறது அனலைசஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். தென் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தினம் நான் எடுத்திருக்க 12 பிளேயர் 2 டீம்லேயும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா, ரியான் ரிக்லிட்டன், நமன்தீர், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ருதர்ஃபோர்டு, KS பரத், டெர்னட் போல்ட், பூம்ரா, அஸ்வினி குமார், இவங்களை எடுத்திருக்கேன். வில் ஜாக் அவரை நான் சப்போர்ட்டிவாக எடுத்து வச்சுருக்கேன். அவர் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி SRHல் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட், இசான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், சலீல் அரோரா, நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா, ஹர்ஷ் டூபே, பேட் கம்மின்ஸு, ஹினேஜ், மலிங்கா, உசைன், இவங்களை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் எடுத்துருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். இவங்களை வச்சு தான் இன்றைக்கி நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். இது இல்லாமல் புதுசாக யாரோ வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்லணும். இவங்க இல்லாமல் வேறு யாராவது இன்பில்ட்டாக வரும்போது ரிசல்ட்டை மாற தான் செய்யும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இன்றைக்கும் 2 நட்சத்திரம் டிஃபால்ட் ஆகுது. கடைசி நேரத்தில் கடைசி அந்த 10:45 11:15 வரைக்கும் நட்சத்திரம் மறுபடியும் மாறுது. கண்டிப்பாக மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். சரி, இன்றைய தினம் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்லிட்டன், திலக் வர்மா, நமன்தீர், இவங்களாம் இன்றைக்கி சிறப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது ரிக்லிட்டனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சப்போஸ் ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா ரிக்லிட்டன், நமன்தீர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை திலக் வர்மா, ரிக்லிட்டன் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். நமன்தீருக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சப்போஸ் ரோஹித் சர்மாவும் வரல, டிகாக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரூதர்ஃபோர்டு அவர் உள்ளே வந்தாருன்னா அவர் இன்றைக்கி விளையாடுறதுக்கு சூப்பராக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்து நின்று தான் பார்க்கணும். நான் ரூதர்ஃபோர்டு நான் சொல்கிறேன். டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும்.
மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பூம்ரா, அஸ்வினி குமார் போன்றோர், ஹர்திக் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஒரு ஹிண்ட்டாக சொல்கிறேன், வில் ஜாக் உள்ளே வந்து பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுப்பார். ஸோ வில் ஜாக் வராரா இல்லைங்கிறத நம்ம பொறுத்து பார்த்துக்குவோம். வில் ஜாக்கு கண்டிப்பாக உள்ளே வந்தாருன்னா விக்கெட் எடுப்பார். எஸ்ஆர்எச் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரியான் ரிக்லிட்டன், நமன்தீப், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரிக்லிட்டன் அல்லது திலக் வர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ட்ரினட் போல்ட்டு, அஸ்வினி குமார், தென் வந்து ஹர்திக் பாண்டியா போன்றோர் விக்கெட் வீழ்த்துவார்கள். வில் ஜாக் அவர் உள்ளே வராராங்கிறத நம்ம பொறுத்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி எஸ்ஆர்எச் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அபிஷேக் சர்மா இல்லைனா கம்பல்சரி இஷான் கிஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். முதலாவது ஹிண்ட்டாக இப்போ நான் சொல்கிற ஹிண்ட் எடுத்துங்க. வில் ஜாக் வந்து டீமுக்குள்ளே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஃபஸ்ட் ஓவரோ இல்லை செகண்ட் ஓவரோ இல்லை தேர்ட் ஓவரோ அபிஷேக் சர்மாவுக்கு போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேக் சர்மா விக்கெட் அப்படிங்கிறது வில் ஜாக்குக்கு உண்டு. கேட்சு இல்லை போல்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆகக்கூடியதாக இருக்கும். இது வந்து நீங்கள் முதல் ஹிண்ட்டாக எடுத்துங்க. வில் ஜாக் உள்ளே வந்து அவர் அபிஷேக் சர்மாவுக்கு பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது முதல் ஹிண்ட். அடுத்து எஸ்ஆர்எச் அணி ஆல்ரவுண்டராக ரெட்டி அவர்களை எடுத்துக்கலாம். எஸ்ஆர்எச் அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸு, ஈஷான் மலிங்கா, ஹராஷ் டூபே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். எஸ்ஆர்எச் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும்பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக இஷான் கிஷனை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கலாம். எஸ்ஆர்எச் அணி இரண்டாவது பந்து வீசும்பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷ் டூபே, பேட் கம்மின்ஸு, மலிங்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் பவுலர் அவர் வந்து 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது ஹிண்ட்டு. நல்லா புரிஞ்சிங்க. முதல் ஹிண்ட்டு சொல்லிட்டேன், வில் ஜாக்கு அபிஷேக் சர்மாவை சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஹிண்ட்டுங்கும் போது லெஃப்ட் ஹேண்டட் பவுலரு இல்லைனா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு, 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. அது வந்து அஸ்வினி குமாராகவும் இருக்கலாம், இல்லை வேறு யாராவது புதுசாக உள்ளே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கேசவ் மகாராஜா கூட இருக்கலாம். அதை எல்லாமே இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்த நம்ம சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் மகாராஜெலாம் பற்றி சொல்லலை. அவர் வந்தார்னா அவரை பற்றி நம்ம பேசிக்கலாம். அஸ்வினி குமாராக இருக்கும், இல்லை அப்படின்னா ரியான் ரிக்லிட்டனாக இருக்கும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தென் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.